பண்ணுறார் கேது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து 6ஆம் இடத்தை கண்ட்ரோல் பண்ணுவார், 10ஆம் இடத்தை கண்ட்ரோல் பண்ணுவார். அப்போ 6ஆம் இடம் 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது 6 வேலை, வேலைக்கான முயற்சி, வேலைக்கான முழு அதிகாரம் தரக்கூடிய அமைப்பு. ஏன்னா இன்னொருத்தனை ஜெயிக்கணும்னா 6ஆம் பாவம் நல்லா இருக்கும். அங்கே எல்லாமே என்ன சொல்லி வச்சுருக்கோம்? கடன், பகை, நோய் அப்படின்னு தான் சொல்லி வச்சுருக்கோம். பகை அப்படின்றது என்ன? நமக்கு எதிரி, எதிரியை வீழ்த்தக்கூடிய வல்லமை அப்படின்னு சொல்லக்கூடியது. அங்கே கேது தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த கேதுனுடைய தொடர்பால் நமக்கு வரக்கூடிய அந்த ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதிரியை எந்த வகையில் நம்ம வந்து அவனை ஜெயிக்கலாம் அப்படின்றதெல்லாம் சொல்லி தந்துடுவார். அப்போ வந்து தேர்வுகளில், போட்டித் தேர்வுகளில் அழகாக ஜெயிக்கணும் அப்படின்னா 1 மணி நேரம் மெடிடேஷன் இருங்க, அல்லது நல்ல ஒரு மந்திர சொற்களை சொல்லிட்டு இருங்க. அப்பா அம்மா அப்படின்ற 2 வார்த்தைகளை மட்டுமே சொன்னீங்கனாலே அதுவே மந்திர சொல் தான். நீங்கள் அடுத்து கடவுள் மந்திரம் சொல்கிறது, உங்களுக்கு பிடிச்ச மந்திரம் சொல்கிறதுங்கிறது வந்து 2ஆவது விஷயம். அப்பா அம்மான்னு மட்டுமே சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா தாய் தந்தை இது மட்டுமே வந்து மந்திர சொல்லாக கூட நீங்கள் சொல்லலாம் தாராளமாக. இது வந்து உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஏன்னா இது 5ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் 6ஆம் பாவம், 4ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவம் 6ஆம் பாவம். அதேமாரி பார்த்தோம் அப்படின்னா 9ஆம் பாவத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதில் 6ஆம் பாவம் ஆகும். அப்போ அங்கே தந்தையை ஜெயிக்கக்கூடியதும் தந்தைக்கு உபதேசம் செய்த ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இந்த இடத்துல வரக்கூடிய பாவக ரீதியாக பாவகத்தை அந்த கிரகங்கள் ஆளுமை செலுத்தும் பொழுது அதற்கான நம்ம உபதேசங்களை நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து நம்மளை காத்துக்கலாம். அப்போ கிரகங்களுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த முறையில் போச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்போ உங்களை வந்து நீங்கள் ஆழ்மன தியானத்தில் உட்காந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய கேதுவாக இவர் 2ஆம் இடத்துல இருந்தாலும் பெருசாக பாதிக்க மாட்டார். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தான் கொஞ்சம் உங்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய ராகுவாக இருக்கார். 8ஆம் பாவத்தில் சனி இருக்கிறது நல்லது. 8ஆம் பாவத்தில் சனி இருக்கும்பொழுது அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அஷ்டம சனி அப்படின்னா ஊரை விட்டு ஓட்டி வைக்கும், நாட்டை விட்டு ஓட்டி வைக்கும், வெளியே போக சொல்லும், மறைமுகமான வாழ்க்கையை வாழ சொல்லும், மான அவமானங்கள் கொடுக்கும், தொந்தரவுகளை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் வெளியூருக்கு போகிறவங்களுக்கு கிடையாது. அதெல்லாம் வந்து அதுதான் தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. தேசாந்திரம் போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேசாந்திரம் போகிறவனுக்கு, பரதேச வாழ்க்கையை போகிறவனுக்கு, தேசாந்திரங்கிறது வந்து நம்ம முதல்ல வந்து இந்த தேசாந்திரம் பரதேசம் அப்படின்றத வந்து வெளியே போய் விளங்காமல் போகிறது அப்படின்றது. இன்றைக்கெல்லாம் வெளியே வரவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல வாழ்க்கை இருக்குது இல்லையா? நல்ல சம்பார்த்தனைக்காகத்தான் நம்ம வெளியூர் போகிறோம், நல்ல சம்பார்த்தனைக்காகத்தான் வெளிநாடு போகிறோம், நல்ல வாழ்க்கைக்காகத்தான் வெளிநாடு போகிறோம். அப்போ வெளிநாடு போகிறது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி தோஷமாக சொல்லப்படவில்லை, யோகமாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதில் இப்போ வந்து ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது 8ஆம் இடத்துல வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து கொஞ்சம் ஆயுள் தோஷத்தை கொடுக்கும். அதை வந்து கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும்.